திருப்பதி கோயில்னாலே ஃபேமஸ் லட்டும் மொட்டையும் தான். திருப்பதி கோயிலுக்கு மொட்டை போட விரும்பும் பக்தர்கள் எப்படி போய் எங்கே மொட்டை போடணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இது 18 இடத்துல இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஈஸியான இடம். யாத்ரி சதன் அப்படின்னு கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். அதாவது ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு மேலே இருக்கும். ஸ்டெப்ஸில் ஏறி வரணும். இதுதான் செப்பல் வைக்கிற இடம். ஆனால் அங்கே செப்பல் வைக்காதீங்க, சேஃப்டி கிடையாது. நீங்கள் ரூம்லேயே செப்பலெல்லாம் போட்டு போயிடுங்க. செருப்பு திருடுறதுக்குனே ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா கல்யாண கட்டா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அதாவது கல்யாண கட்டா அப்படின்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோ அங்கெல்லாம் முடிக்காணிக்கை செலுத்துகிற இடம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மொட்டை போடுற இடம். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி கம்பிகள் கேட் மாதிரி போட்டுப்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட போகும்ல, அதே மாதிரியான செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க டோக்கன் வாங்குறதுக்கு. எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அதில் டோக்கன் வாங்கினீங்கன்னா டோக்கன்லாம் ஃப்ரீ தான். டோக்கன் ஃப்ரீ ஆனவுடனே அந்த யாத்ரி சதான்ங்கிற ரூம்குள்ளே தான் போகும். அந்த ரூம்குள்ளே போனால் எல்லாம் லாக்கராக இருக்கும். என்னடா லாக்கர்ஸாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த கல்யாண கட்டா வேட்டு கல்யாண கட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் செப்பல் வைக்கிற இடம் இருக்கும். ஆனால் சேஃப்டி கிடையாது எங்கேயுமே. இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே மொட்டை போடுற இடம் வந்துடும். பெண்களும் மொட்டை போடுறாங்க. அதாவது அந்த சேவையில் தங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி முடிக்காணிக்கை செலுத்துகிற இடம் 18 இடங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க திருமலையில். ஆனால் நம்ம பார்த்தது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற இடம். தேங்க்யூ.